அருமையான இரண்டு பிள்ளைகளும் விவாக உறவில் இணைக்கப்பட போகிறோம். உங்கள் இருவருக்கும் ஏதேனும் இருதயபூர்வமான தடைகள் இருக்கிறதா தேவ சமூகத்தில் நாம் பரிசோதிக்கிறோம். அருமையான பிள்ளை என்பதை பார்த்து கேட்கிறேன். இந்த பிள்ளை ராணியோடு இணைக்கப்படுவதற்கு ஏதேனும் தடை இருக்கிறதா? பிள்ளை ராணியை பார்த்து கேட்கிறேன்.
இவரோடு விவாக மனைவியாய் இணைக்கப்படுவதற்கு மக்கள் ஏதேனும் தடை இருக்கிறதா? இல்லை. சகல உண்மை உரைக்கிற நல்ல தேவனுக்கு முன்பதால் ஒரே ஒரு நிமிஷம் உங்க தலைகளை தழங்கி ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க மக்களே. ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும். இந்த விவாக உறவில் நான் இணைக்கப்பட போகிறேன். இந்த உலகத்தில் இதுவரை தனித்து ஓட கர்த்தர் உதவி செய்தி தனித்து தேடினோம், இப்பொழுது இணைந்து தேட போகிறோம். இன்னைக்கு 2 பேர் கூப்பிடுங்க, கர்த்தர் வந்து உங்களை இணைக்கட்டும். ஆண்டவரே, நான் பரிசுத்தப்படுத்துங்க. நாங்கள் விவாக உறவில் இணைக்கப்பட போகிறோம். இந்த இடத்தில் இவ்வளவு அழகாய் ஒரு மகிமை பொருந்தின ஸ்தானத்தில் உங்களை நடத்தின ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஒரே ஒரு கணம் உங்களை அர்ப்பணிக்க முடியுமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த 2 பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். மனிதனுடைய உள்ளந்திரியங்களை அறிகிற ஒரு தெய்வம், அந்த தெய்வனுடைய கரத்தில் இந்த பிள்ளைகளை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, என்னுடைய இருதயங்களை பரிசுத்தப்படுத்தும்படி, என்னுடைய சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்தும்படி என்னுடைய ஆவி ஆத்தும சரீரம் தேவ கிருபையில் காக்கப்பட ஜெபிக்கிறேன். 2 பெற்றோர்களுடைய இருதயம் சந்தோஷப்படுகிற ஒரு இரவு பகல் வேளை, 2 போதகர் சபையினுடைய இருதயம் சந்தோஷப்படுகிற ஒரு பணி, பரலோகத்தின் தேவன் சந்தோஷப்படுகிற ஒரு பணி. இந்த ஒரு நாளுக்காக பெற்றவர்கள் எத்தனை நாள் அழுதிருப்பார்கள். என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த நல்ல பாக்கியத்திற்காக என் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து தேவ கிருபை இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 பெற்றவர்கள் தங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள், சம்மதத்தை தெரிவியுங்கள். தேங்க்யூ. ஆமென். ஜனத்தின் நடுவில் இருந்து ஒரு 2 பேர் இந்த திருமணம் நடத்தி கொடுப்பதற்கு தடையில்லை என்று சொல்லி 2 கைகளை மணமகன் வீட்டாரிடத்திலிருந்து ஒருவர் கைகளை உயர்த்தி சம்மதம் தெரிவிக்கலாம். தேங்க்யூ. மணமகள் வீட்டாரிடத்திலிருந்து தேங்க்யூ. இனி எங்களுக்கு மைக்கில் கொடுப்போமா? நீங்க ஒருவர் இவர் முகம் பார்க்க தேவைப்படுகிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாடுங்க. இது இந்த பொண்ணு தானடா நீ என்னை பார்த்தது, அதானே? கொஞ்சம் அல்லேலூயா. ஆமென். மகிமை பொருந்தின தேவனுடைய பிரசன்னத்திற்கு முன் இருவரும் உடன்படிக்கை செய்து கொள்ள போகிறார்கள். வேத பிரமாணத்தின்படி உன்னதமான தேவனும் பரிசுத்த சபையும் பார்க்க 2 பிள்ளைகளும் ஆமென் கொஞ்சம் முன்னால வந்துருவீங்களா? இவங்க விருப்பத்தின்படி. தேங்க்யூ சொல்லுகிறீர்களா? என்பினாகிய நான் ஏன் பயப்படுத்தேன்? என்பினாகிய நான் ராணியாகிய உன்னை ராணியாகிய உன்னை என் விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் உண்மையான ஒரு விவாக புருஷனாக உனக்கு நடந்து கொள்ளுவேன் என்று தேவனுக்கு முன்பாகவும் பரிசுத்த சபைக்கு முன்பாகவும் பரிசுத்தவான்கள் முன்னாலே உனக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன். ராணி, ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிடுறேன். அவ்வளவுதான். இனி இந்த மைக் அவள்கிட்ட கொடு. இனி முகத்தை பார்த்துக்கா. சரியா சொல்றேன். ஆமா, இந்த ஒண்ணுதான் உனக்கு பிடிக்கும். அத்தனை பேருக்கு முன்னாலே நீ சொன்னாலேன்னு சொல்லாமலடா. ராணியாகிய நான் என்பினாகிய உம்மை என் விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் ஒருவருக்கே உண்மையுள்ள விவாக மனைவியாக இருந்து வாழ்வேன் என்று தேவனுக்கு முன்னும் பரிசுத்த சபைக்கு முன்னும் நமது பெற்றோருக்கு முன்னும் பரிசுத்தவான்களுக்கு முன்னும் பூரண மனதுடன் நான் அறிக்கையிடுகிறேன். அவ்வண்ணமே ஏற்றுக்கொள்கிறேன்.
அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு ஜோரா ஒரு கைத்தட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்களை நாம் இணைத்து வைப்போமா? இன்று முதல் இவர்கள் மனிதன் தனிமையாக இருப்பது எனக்கு இந்த கல்யாணம் நடத்துறது ஜாலியா என்ன ஒரு மகிமையான ஒண்ணு இல்லை. அது இன்னைக்கு போய் ரொம்ப சீரியஸா இருந்தா நல்லாவே இருக்காது. ஆமே. சரி, அப்பா வாங்க, அப்பா இந்த பக்கம் வாங்க, அந்த அப்பா இங்க வாங்க. சரி, ரெண்டு பேரும் பைபிளை இடது கீழே வைங்க. நீ இடது கீழே கட்சி மருந்து இடது கீழே. ரெண்டு பேரும் கையை எப்படி வச்சிருக்கேன்? எஸ் ஐயா, இந்த கையை பிடிச்சு கையை எப்படி இந்த கைக்கு மேல அப்படியே வைங்க பார்க்கலாம். ஜோர ஒரு கை. இத்தனை வருஷங்கள் தன் அழகாய் வளர்த்தி ஆளாக்கிற மகளை உன்னை நம்பி நீ பார்த்துக் கொள்ளுவாய் என்ற நிச்சயத்தில் ஒரு தகப்பன் உன் கையில் ஒப்புக் கொடுக்கிறார். வாழ்க்கை முழுவதும் அவளுக்கு உண்மையாயிருந்து அவளை ஆதரித்து சிநேகித்து காப்பாற்றுகிற மிகப்பெரிய கடமை உனக்குரியது. God bless you. அல்லேலூயா. சொற்பூரம் நீ காராரே சாட்சி